ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை திட்டத்துல மாதம் 2500 ரூபாய் எப்பொழுது கொடுப்பாங்க? காத்திருக்கும் மெகா சர்ப்ரைஸ் நியூஸ் அப்படின்ற கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்கன்றதான் ஃபுல் டீட்டெயில்டா பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசின் முதல் பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. இதில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுமா என்பது பல்வேறோட கோரிக்கையா இருக்கு, காத்து கொண்டிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசின் முதல் பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. நிதியமைச்சர் மரி வில்சன் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் வேளாண் துறை அமைச்சர் வினோத் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதங்களுக்கு ஒரு மாத காலம் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் ஏராளமான காத்திருக்கின்றன. அது என்னன்றதான் பார்க்க போறீங்க. தமிழக வெற்றி கழக அரசின் அமைந்த பிறகு தமிழக அரசின் சார்பில் தாய்மம்மன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கப்படும் அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. செப்டம்பர் மாதம் முதல் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசு முன்னதாக தேர்தல் வாக்குறுதியில் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தன. மாதம் 2500 குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிப்பும், 6 சிலிண்டர் ஆண்டுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பும், இதே போல பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன. மகளிருக்கு பேருந்துகளில் இலவச பயணம் உள்ளிட்ட அதிரடி அறிவிப்புகள் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக பட்ஜெட்டில் மீதான எதிர்பார்ப்புகள் ஏராளமாக உள்ளது. அந்த பட்ஜெட் தான் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. பட்ஜெட்ல மாதம் 2500 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த திட்டத்தினுடைய சாத்தியக்கூறுகள் அடங்கிய அறிக்கை முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டிருக்கு. புதிதாக 2000 பேருந்துகள் வாங்கப்பட்ட தொடர்பாகவும் அரசு முடிவெடுத்திருக்கிறது. சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயனாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு தொடர்பான அறிவிப்பும் பட்ஜெட்ல இடம்பெறும் சொல்லியிருக்காங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்துல கூடுதல் பயனாளர்கள் சேர்ப்பதற்கான அறிவிப்பும் வெளியாகணும் சொல்லலாம். அதே போல பல்வேறு அதிரடி அறிவிப்புகள் பட்ஜெட்ல இடம்பெற கூடும் என வாய்ப்பு இருக்கிறது. தமிழக நிதித்துறை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தமிழக அரசுடைய கடன் 13 லட்சம் கோடியாக இருக்கிறது. நிதி நிலைமைக்கு ஏற்ப புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்று நிதியமைச்சர் மரி வில்சன் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டக்கூடிய நிலையில் பட்ஜெட் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் நிலையில் பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ளது. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் உயர்த்தப்படுமா என்பதற்கான ஒரு அறிக்கை தயாரிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. நாம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் அறிவிப்பு வெளியாகுமா என்பது மக்களோட கோரிக்கையா இருக்கு. அதற்கான அப்டேட் கிடைச்சோன்னா நம்ம கண்டிப்பா நம்ம சேனல் அப்டேட் பண்ணோம். மிஸ் பண்ணாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.